இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு சென்னா தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கொஞ்சம் காலிஃப்ளவர் என்கிட்ட இருந்ததுனால அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க பல்லாரியை. ஏன்னா அப்போ தான் நமக்கு கிரேவி கிடைக்கும். நல்லா ஒரு வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தக்காளி பேஸ்ட்டு இதோட போட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம சென்னாவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதை நான் மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம அந்த காலிஃப்ளவர் நம்ம வேக வச்சுருந்த சென்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்க மசால் பொடி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். என்னென்ன நான் போட்டிருக்கேன்னா 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசால் பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இதில் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த சென்னாவோட ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் வர்றதே அந்த சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் தான். அது என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அதை லாஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். இது எல்லாமே குக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சென்னா பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது எதையுமே விசில் போட்டு வேக வைக்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுண்டலை ஒரு 4-5 விசில் போட்டு வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். விசில் எதுவும் விட வேணாம். இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா இந்த சர்க்கரை தான். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற டேஸ்ட் மாதிரி கிடச்சிடும். ஸோ நல்லா அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம குக் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சமாக புளி கரைச்ச தண்ணி கடைசியாக நம்ம இதில் ஊற்றிட்டோன்னா கொஞ்சம் அந்த புளிப்பு, காரம், அதுக்கப்புறமா நம்ம போட்டிருக்க அந்த நாட்டு சர்க்கரை இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வேறு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கீ இல்லைனா பட்டர். என்கிட்ட பட்டர் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் சென்னா ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.